உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர்? உவர்ப்ப மனசு ஒன்றி கூடியிருந்த புலவர் அப்படின்னா சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த இடத்துல கற்றறிந்தோர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். கற்றறிந்தோர் மனசை விட்டு பழகி கூடி இருந்துட்டு பிரிந்து போகும் பொழுது அவ்வளோ வலிக்கும் போல இருக்கு. நமக்கு நம்ம குழந்தைகள் நம்ம ஆத்துக்கு மனுஷா ஆத்துக்கு 4 நாள் தங்கிட்டு கிளம்பி போனால் எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி கற்றறிந்தோர் கூட்டத்தில் அவ அவ்வளோ கூடி இருந்து சந்தோஷமா அத்தனை மனம் ஒன்றி பழகி அவ விட்டுட்டு திரும்பி வேற ஊருக்கு போறா அப்படிங்கும் பொழுது அது அவ்வளோ ஒரு வலியை கொடுக்கறது. அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோடைய பொருள் நான் புரிஞ்சுக்கிறேன். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, இப்படியாப்பட்ட ஒரு சத் சங்கத்தை தான் நம்ம தேடிக்கணும் போல இருக்கு. சும்மா ஹலோ, ஆல் வெல், ஓ வாவ், ஹவ் ஆர் யூ, இஸ் எவ்ரிதிங் ஃபைன், ஓ சூப்பர், ஃபென்டாஸ்டிக், அப்புறம் சொல்லுங்க அப்படிங்கிற உதட்டளவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. ஓகே தென், ஓகே தென், ஓகே தென் பா, அப்போனா நிறுத்துறியான்னு அர்த்தம், ஆளை விடு அப்படின்றான்னு அர்த்தம். இப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப்ஸ் தானே நம்ம இந்த கான்கிரீட் ஜங்கலில் பார்த்துட்டு இருக்கோம். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் திரையே இல்லாத அளவுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் எந்த விதமான திரையும் இல்லாமல் ஆத்மார்த்தமாக பழகி அவள் பிரிஞ்சு போகும் பொழுது அது அவ்வளோ ஒரு வலியை கொடுக்கறது அப்படிங்கிறார். அப்படி மாதம் ஒரு தடவையாவது அப்படி ஆத்மார்த்தமான பழகும் ஃப்ரெண்ட்ஸோ உறவினர்களோடையோ நம்ம ஒரு கெட் டுகெதர் வச்சுட்டா எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா வியாதியும் பறந்தே போயிடும்னு நினைக்கிறேன். அப்படி ஆத்மார்த்தமான நண்பர்கள் நண்பி லேடிஸ்க்கு லேடிஸா, ஜென்ஸ்க்கு ஜென்ஸா, லேடிஸ்க்கு ஜென்ஸா, அதெல்லாம் அக்கார்டிங் டு தேர் ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி லெவலை பொறுத்தது. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு அமையலை அப்படின்னா பணத்தை சம்பாதிக்கிறதுல இருக்கிற நமக்கு அந்த முனைப்பு இந்த மாதிரி ஒரு நட்பை சம்பாதிக்கிறதுல கண்டிப்பாக நம்ம காமிச்சானும், இன்க்ளூடிங் மீ, யாராக இருந்தாலும் நம்ம